ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு பழத்துல இவ்வளோ ப்ராப்ளம் சரியாகுமா அப்படின்ற ஒரு மேஜிக் ஃப்ரூட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிருமி பழத்துல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போறோம். நம்மள சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் வரும், எதிர்த்துக்கிட்டு வரும், மேலே வர்ற மாதிரி இருக்கும், அல்சர், வயிற்று வலி, புளிப்பு ஏப்பம், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுதுன்னா அது இந்த கிருமி பழம் தாங்க. இந்த பழத்தை மதியமும் நைட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கப் பழமாவும் சாப்பிடலாம். பழமா சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. உணவுக்கு பிறகு கண்டிப்பா எடுக்கக்கூடாது. உணவுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்ல, மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க கூட இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து 1 மாசம் சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பா நீங்களே அதை உணர்வீங்க. பழம் சாப்பிட்டு 3/4 மணி நேரம் கண்டிப்பா தண்ணி குடிக்க கூடாது. நிறைய டேப்லெட் சாப்பிட்டு அல்சர் அஜீரண பிரச்சனை, இந்த மாதிரி சிறுநீரக கோளாறு, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை சாப்பிட்டு வரதுனால அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு கட் பண்ணி பழமா சாப்பிடுங்க ஃப்ரெஷ்ஷாவே. பழம் பிடிக்காதவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எனக்கு இல்லை, நான் நார்மலா ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்றவங்க பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சியில போட்டு, ஒயிட் சக்கரை யூஸ் பண்ண வேணாம். ஒயிட் சுகர் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதனால நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டு பால் ஊற்றி சாப்பிட்றவங்க, விருப்பம் உள்ளவங்க பால் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படியே நாட்டு சக்கரை போட்டு அடிச்சு நீங்க குடிக்கலாம். ஐஸ் கியூப் வேணா ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour இல்லை 1/2 hour வச்சு நீங்கள் சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். பாதி பழத்தில் ஜூஸாக போட்டு என் பொண்ணுக்கு வச்சிட்டேன். அவள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே எனக்கு ஜூஸ் வேணுமான்னு சொல்லியிருந்தா. அவளுக்காக இந்த ஜூஸ் பழமாக வச்சிருக்கிறது எங்களுக்கு. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாட்டர் மேலன், கிர்னி பழம் எல்லாமே சீசன் தான். சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கணும். பழம் ஜூஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்துடுச்சு. ஏன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.